ஜெர்மனி நாட்டில் இருக்கிற கிறிஸ்மஸ் மார்க்கெட் ஒன்றில் மிக மோசமான ஒரு விபத்து அரங்கேறி இருக்குது. அங்கே திரண்டிருந்த மக்கள் மீது கார் தாறுமாறாக மோதியதில் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இதற்கு இடையே அங்கு கொடூர சம்பவத்தில் இந்தியர்களும் காயமடைஞ்சிருப்பதால் இப்போது தகவல் வெளியாகியிருக்கு. உலகமே இப்போது கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு ரெடியாகியிருக்கு. கிறிஸ்மஸுக்கு சில நாட்கள் மட்டுமே உள்ள சூழலில் மக்கள் தங்கள் வீடுகளில் வண்ண விளக்குகளோட அலங்காரம் செஞ்சுட்டு வர்றாங்க. மேலும் கிறிஸ்மஸ் ஷாப்பிங்கும் களை கட்டியிருக்கு. பெரும்பாலான சர்வதேச நகரங்களில் சிறப்பு மார்க்கெட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இது மூலமாக மக்கள் எளிதாக தங்களுக்கு தேவையானதை வாங்குறதுக்கும் அதே நேரம் இது போல மக்கள் ஒன்று கூடும் இடங்கள்லையும் வச்சு சில மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படி ஒரு மிக மோசமான சம்பவம் தான் இப்போது ஜெர்மனியில் நடந்திருக்குது. அங்கே இருக்கிற மாக்டெபர்க் அப்படின்ற பகுதியில் கிறிஸ்மஸை முன்னிட்டு சிறப்பு சந்தை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த சந்தையில் வெள்ளிக்கிழமை இரவு ஷாப்பிங் செய்ய பல 100 பேர் குவிஞ்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தாறுமாறாக வந்த ஒரு காரு அந்த கூட்டத்தில் பாஞ்சு இந்த கொடூர விபத்து நடைபெற்றிருக்கு. இந்த விபத்தில் குழந்தை உட்பட குறைந்தபட்சம் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. கார் ஓட்டி சென்றதாக கூறப்படுற சவுதி அரேபியாவை சேர்ந்த 50 வயது மருத்துவர் தலேப் அப்படின்றவரை ஜெர்மனி போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. விபத்தை ஏற்படுத்திய டாக்டர் தலேப் ஜெர்மனியில் நிரந்தரமாக தங்க PR பெற்றவர் அப்படின்னும் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலா ஜெர்மனியில் வசித்து வந்தவர் அப்படின்னும் கூறப்படுது.